அதே உண்மையாக சொல்றேன். இங்கே வாங்க, உங்களோட பேரை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண எடுத்தார். அறிவுலகன் சொல்லு. சால்சா நானே அறிவழகன். ஓ உண்மையா சொல்றேன். நான் பிரியாணி பொறுக்கிறேன்டா. இப்ப உண்மையா சொல்லிட்டு போறேன்டா. நாங்க வேதனோட வாழ்றோம்டா. எங்கட வேதனை யாருக்குமே புரியலடா. குடிகாரன் ஆகி போய் கிடக்குறேன்டா. தலைவர் எங்களை அப்படி வளர்க்கே இல்லடா. இப்ப நான் உண்மையா சொல்லிட்டு போறேன்டா. 19 வருஷம் 1993 ஆண்டு 23ஆம் தேதி. சரி, நான் அனுப்பி விட்றேன். இது உண்மையா சொல்லுங்க. நீங்கள் இங்கே வருவீங்க. நாங்க பிரியாணி படிக்க வேண்டாம். நாங்க வாழணும். சரி, ஓகே. கையெழுத்து கும்பிடுறேன். நான் குடிக்காரன் தான். நான் குடிக்காரன் ஆகுனா காரணமே நீங்க தாண்டா. இந்த போராளிகள் தாண்டா. எவனுக்கு நான் காசு போடுறீங்க? இந்த வண்டிக்குள்ள எவனுக்கு காசு போடுறீங்க? போராண்டவனுக்கு நான் காசு போடுறீங்க? உண்மையா சொல்றேன் தம்பியுமே, உண்மையா சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். வெளியே வந்து கேட்கட்டும், நேரா வரட்டும். ஒவ்வொரு போராளியில் நேரா மட்டும் நான் நினைக்கிறேன். சரி, நான் குடிக்கிறேன். உண்மையா தான் சொல்றேன். வேதனை தாங்க முடியாது. பியர்னிங் குறைக்கு பாக்குறேன்டா. சரி, ஓகே, போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு இந்த கேட்க பாருடா. நீ காசு போடியில் நான் குடிச்சா அதுக்கப்புறம் எனக்கு செருப்பாளாடுறான். சரி, நான் செட் பண்ணி தான் உங்களுக்கு தொழில் ஒன்று செட் பண்ணி தரேன். சரி, ஓகே. அவனை வேதனையா வாழ்ந்து கொண்டிருக்கா. நாங்க டேய் நீங்க யாருக்குடா பணம் போடுறீங்க? எங்களை இலந்துக்கான பணம் போடுறீங்க இல்ல. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.